Class 4 Hindi New NCERT syllabus வீணா புக்கினுடைய லெசன் 6 தான் பார்க்க போறோம். லெசனோட பேரு ஜெய்ப்பூர் சே பத்ர. அப்ப ஜெய்ப்பூர்ல இருந்து லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த லெட்டர் யார் எழுதுறா, யாருக்கு எழுதுறாங்க, ஜெய்ப்பூர் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம இந்த லெட்டர்ல பார்க்க போறோம். பூஜ்ய பிதாஜி, ஸோ ரெஸ்பெக்டட் அப்பாவுக்கு சொல்றாங்க. பூஜ்ய பிதாஜி, பிதாஜின்னும் போது உங்க அப்பாவுக்கு ஒரு பையன் எழுதுறதுன்றது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. சாதர் பிரணாம், சாதர் பிரணாம்னா என்ன அர்த்தம், உனக்கு நமஸ்காரம் வணக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. கிரீட் பண்ணுவோம், அப்பாவை ஃபர்ஸ்ட் நம்ம கிரீட் பண்ணுவோம் லெட்டர்ல, அது மாதிரி கிரீட் பண்ணிட்டு परसों रात को हम सकुशल जयपुर पहुंच गए. அப்போ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இவங்க எல்லாரும் சேர்ந்து டூருக்கு வந்திருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு அந்த பையன் லெட்டர் எழுதுறான். பர்சோं रात को, ஸோ லாஸ்ட் நைட் நாங்கள் என்ன பண்ணோம், சகுஷல் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக நல்லா ஜெய்ப்பூர் பहुंच गए, ஜெய்ப்பூருக்கு வந்துட்டோம். हमारी यात्रा बहुत अच्छी रही, எங்களோட அந்த ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது. अध्यापकों ने हमारा बहुत ध्यान रखा, டீச்சர்ஸ் எல்லாம் எங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். अध्यापकों ने हमारा बहुत ध्यान रखा, यहाँ मौसम अच्छा है, அதே மாதிரி இங்கே இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த வெதர் கண்டிஷன் இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய்ப்பூரில் இருக்கிற வெதரை பற்றி இப்போ சொல்கிறான் அந்த பையன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, कल सुबह जलपान करके हम सब लोग जयपुर की सैर के लिए निकले. ஸோ कल सुबह, நேற்று மார்னிங் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, जलपान करके ब्रेकफास्ट எல்லாம் முடிச்சிட்டு हम सब लोग जयपुर की सैर, जयपुर टूर के நாங்கள் போனோம். सबसे पहले हमने हवा महल देखा. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜெய்ப்பூரில் பார்த்தது என்ன அப்படின்னா ஹவா மஹல் அப்படின்ற இடத்த பார்த்துருக்காங்க. ஸோ ஹவா மஹல்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஜெய்ப்பூரில் ரொம்ப அழகான ஒரு பில்டிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி அந்த பையன் எழுதுறான், அவங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் பார்த்தான் அப்படின்றத பற்றி அவன் எழுதுறான். ஸோ सबसे पहले हमने हवा महल देखा, हवा महल के पास ही जंतर मंतर है. ஸோ ஜந்தர் மந்தர் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஜந்தர் மந்தர்ன்றது என்னது, எஸ் வேதशाला, அது ஒரு அப்சர்வேட்டரி का निर्माण राजा सवाई जयसिंह ने किया था. ஸோ ராஜா ஜெய்சிங் இந்த அப்சர்வேட்டரியை பில்ட் பண்ணியிருக்காரு. ஜந்தர் மந்தர் அப்படின்ற பில்டிங் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஜந்தர் மந்தர், இது வந்து ஒரு அப்சர்வேட்டரி. இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பில்ட் இன் தி 18th century, 18th centuryனுடைய அஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும் அந்த ஜந்தர் மந்தரில். ஸோ இது வந்து ஒரு அப்சர்வேட்டரி, அதை பற்றியும் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதுக்கப்புறம் इस वेदशाला का निर्माण राजा सवाई जय सिंह ने किया था. हमने घूम कर ஜந்தர் மந்தர் देखा. அந்த ஜந்தர் மந்தர்ன்றது ஒரு பெரிய அப்சர்வேட்டரி இல்லையா, அதனால நாங்கள் சுற்றி அதை நாங்கள் பார்த்தோம். इसके बाद हम राम निवास भाग गए. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னா ராம் நிவாஸ் பாகுக்கு நாங்கள் போகிறோம். ராம் நிவாஸ் பாக் அப்படின்றது ஒரு மியூசியம். ஸோ அந்த மியூசியத்தில் அங்கேயும் போயிருக்காங்க. இதுதான் ராம் நிவாஸ் கார்டன் அப்படின்றது, அதோட பேர் ராம் நிவாஸ் கார்டன், பட் தட் இஸ் அ மியூசியம். राम निवास भाग गए. यहाँ एक अच्छा कला संग्रहालय है, இங்க வந்து ஒரு ஆர்ட் மியூசியம் இருக்கு, கலா சங்கிரஹாலய். यह दर्शनीय है, दर्शनीयனா பார்க்கறதுக்கு ரொம்பவும் வர்த்தான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆர்ட் மியூசியம் அவ்வளோ நல்லா இருக்கு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப வர்த்தான பிளேஸ், அதான் दर्शनीय है. संग्रहालय में जयपुर के राजा महाराजाओं के कपड़े, अस्त्र शस्त्र और उनके चित्र रखे हुए हैं. ஸோ அந்த ஆர்ட் மியூசியமில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கிரஹாலயில் ஜெய்ப்பூரில் வாழ்ந்த அந்த ராஜா மகாராஜாங்களுடைய கப்படை, க்ளோத்ஸ், அஸ்திர சஸ்திர, அவங்களுடைய வெப்பன்ஸு, அவங்க படித்த அந்த வேத புக்கங்கள், இது எல்லாமே இருக்குது. உனக்கே சித்திர ரக்கே ஹுயே, அவங்களுடைய பிக்சரும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கான், जयपुर से लगभग 14 किलोमीटर की दूरी पर आमेर का दुर्ग है. ஸோ துர்க் அப்படின்னா ஃபோர்ட்னு அர்த்தம், ஃபோர்ட்னா பில்டிங்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஜெய்ப்பூர் சே லக்பக் 14 கிலோமீட்டர், இப்போ ஜெய்ப்பூரில் இருந்து கிட்டத்தட்ட அவங்க 14 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க 14 கிலோமீட்டருக்கு தூரி பர் ஆமேர் கா துர்க், அந்த ஆமேர் ஃபோர்ட்டுக்கு போகிறாங்க. யஹ் பஹுத் புரானா ஒரு படா ஹே, இந்த ஃபோர்ட், இந்த ஆமேர் ஃபோர்ட் வந்து ரொம்ப ஓல்டு, அதே மாதிரி ரொம்பவும் ஒரு பெரிய ஒரு பில்டிங்காக இருக்குது அந்த ஆமேர் அப்படின்றது. ஸோ இதுதான் ஆமேர் ஃபோர்ட்டு. ஸோ இது வந்து அம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆமேர் ஃபோர்ட்.
आमेर में शीश महल देखने योग्य है. அந்த ஆமேர் ஃபோர்ட்ல ஷீஷ் மஹல், ஷீஷ் பேலஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் வர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ஷீஷ் மஹல் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கு அந்த பேலஸ், ஷீஷ் महल. शीश महल के पास ही शिला देवी का मंदिर है. शीश महल पक्कतले शिला देवी नोडे कोयिलम इरुक्कु. मंदिर में दर्शन करने के बाद हम नगर वापस आए. இப்போ அந்த கோயில்ல ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் நாங்க திரும்ப நகரத்துக்கு வரோம். रात को हमने राजस्थान के लोक नृत्य देखे. நைட்ல எங்களை என்ன பார்க்க வச்சாங்க, எங்களை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னா ராஜஸ்தானுடைய ஃபோக் டான்ஸ், நாட்டுப்புற கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டான்ஸை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. रात को हमने राजस्थान के लोक नृत्य देखे. फिर राजस्थान का विशेष व्यंजन दाल बाटी चूरमा खाया. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ராஜஸ்தானினுடைய விசேஷ் வியஞ்சன், ஸ்பெஷல் டிஷ், ராஜஸ்தானில் அதுதான் ஸ்பெஷல் டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதோட பேர் வந்து தால் பாட்டி சூர்மா. ஸோ அதுவுமே அவங்க சாப்பிட்ருக்காங்க. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பிக்சர் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அது தால் பாட்டி சூர்மா ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டும் இருக்காங்க. ஸோ அதையும் அந்த பையன் எழுதுறான்னா அப்போ பாருங்க அது எவ்வளோ டேஸ்டாக இருந்திருக்கும். ராஜஸ்தான் का विशेष व्यंजन दाल बाटी चूरमा खाया. आज दोपहर पश्चात हम झीलों के नगर उदयपुर जाएगी. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த மார்னிங் அந்த லெட்டர் எழுதுறான் இல்லையா, ஆஜ் தோப்பஹர் இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு ஆஃப்டர்நூன், பஷ்சாத் இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம், ஹம் ஜீலோங் கே நகர் அதாவது சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதய்பூருக்கு நாங்கள் போகிறோம். ஜீலோங் கே நகர் உதய்பூர் ஜாயேகி. அக்லா பத்ர உதய்பூர் சே லிखूंगा. இப்போ நான் உதய்பூருக்கு போயிடுவேன் இல்லையா, அடுத்த லெட்டர் உங்களுக்கு நான் உதய்பூர்லேருந்து எழுதுறேன். அங்கே என்னென்ன பார்த்தேன்றதை நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக அவன் என்ன பார்த்தான், அவன் என்ன என்ஜாய் பண்ணான்றது ரொம்ப அழகாக எழுதியிருக்கான். மாதாஜி கோ மேரா பிரணாம் और லதா பஹன் கோ बहुत प्यार. அம்மாவுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிடுங்க, அதே மாதிரி அக்காவுக்கு என்னுடைய அன்பை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லதா பஹன் கோ बहुत प्यार. आपका पुत्र अमर. अमर அப்படின்ற பையன் அவங்க அப்பாவுக்கு, அவன் டூர் போனாலே அதை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கான். ஜெய்ப்பூரில் என்னெல்லாம் பார்த்தான் அப்படின்றத எழுதியிருக்கான். இந்த லெட்டர், அதாவது இந்த லெசனை படிக்கும்போது இந்த லெட்டர் அவன் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அந்த பிளேசஸையும் நீங்கள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸையும் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நீங்களும் போகிற இடத்துல நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த லெட்டர் எழுதுகிற அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும் சில்ட்ரன். தேங்க்யூ.